பிதாவின் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவன் கீலியாத்திலே மனாசே நாட்டை கடந்து கொண்டு கீலியாத்துக்கு மிஸ்பாவுக்கு வந்து அங்கே அம்மோனியருக்கு எதிரே போனான். அச்சமயத்திலே யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோனியரை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பீரானால், நான் அம்மோனியரிடத்தில் இருந்து ஜெயம் பெற்று திரும்பி வந்தபோது என் வீட்டு வாசல்படியில் எனக்கு எதிர்கொண்டு வருகிற ஆள் யாரோ அந்த ஆள் கர்த்தருக்குரிய ஆள் என்று ஆணை தகன பலியாக செலுத்துவேன் என்றார். யெப்தா அம்மோனியரோடு யுத்தம் பண்ண அவர்களுக்கு எதிரே போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவிலிருந்து மின்னீத்திற்கு போகும் வழி மட்டும் ஆபேல் கொரிம் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 ஊர்களை பிடித்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, ஒரு 3 நபர்கள் தான் ஜிஹெச் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய வழி எது என்று சொல்லி கேட்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் சத்தியமாக எனக்கு தெரியாது, இன்னொருவன் மதங்களின் புனித நூலை சத்தியம் மேல் ஆணையிட்டு எனக்கு தெரியாது, இன்னொருவன் என்ன சொல்கிறான். கடைசியாக வந்தவன் யோவான் 14:4-6 சொல்லப்பட்ட ஒன்றுமாக, நானே சத்தியம் வழி, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இன்றைக்கு அந்த உயிர்காக்கும் மருத்துவமனைக்கு வழிகாட்ட உலகில் அநேகர் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர்களிடத்தில் இருக்கிற அந்த பொய்யான மாய்மாலமான வார்த்தை, தன்னுடைய வாழ்க்கையை உண்மையும் உத்தமமாக செயல்படுகிறவர்கள் நிச்சயமாக அகங்காரிகளாக இருக்க மாட்டார்கள், ஆடம்பரம் செய்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சஞ்சலமும் வருத்தமும் கவலையும் வேதனையும், எடுத்த எல்லாவற்றிலும் ஏன் இந்த தோல்விகள் என்று சொல்லி நாம் நினைத்து கூட பார்ப்பதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய வயது காரணமாக, நம்முடைய பலன் காரணமாக அநேக காரியங்களை நாம் செய்துவிட முடியும் என்று சொல்லுகின்ற அந்த மாய்மாலமான அந்த சுய பலத்தின் மீது சார்ந்திருக்கிற அந்த வாழ்க்கை, அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது. ஒன்று யாக்கோப்பு நிருபத்தில் பார்க்கும்போது, பேசுவதற்கு பொறுமையாயிருங்கள். ஆனால் இன்றைக்கு பேச்சு, சிறுவர் முதல் வாலிபர் பெரியவர்கள் அனைவரும் பேச்சை இன்றைக்கு குறைக்க வேண்டும். பேச்சு தான் உலகத்தினுடைய அனைத்து வியாதிகளுக்கும், அனைத்து விக்கிரங்களுக்கும், வன்முறைகளுக்கும், அனைத்து விதமான குழப்பங்களுக்கும், கூச்சலுக்கும் காரணம். இன்றைக்கு நாம் இந்த கீலியாத்தின் மனிதன் அம்மோனியரோடு போரிட அவன் கர்த்தரோடு பொருத்தனை செய்கிறான். அந்த ஆள் கர்த்தருக்குரிய ஆள், அந்த ஆளை நான் தகன பலியாக செலுத்துவேன் என்கின்றார். தான் வாழ பிறரை கெடுக்கின்ற ஒரு வாழ்க்கை, தான் முன்னேற எந்த ஒரு செயலையும் துணிகரமாக செய்கின்ற வாழ்க்கை, தான் நன்றாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட பொய்யாயினும் சொல்லி நடைபெறுவதற்கு உரிய தன்மை. இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பார்க்கும்போது இந்த சுயநல போக்கு, இந்த சுயநல எண்ணம், சுயநல சிந்தை நம்மிலே இருக்கிற காரணத்தினால்தான் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், சிதறடிக்கப்படுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம், அலக்களிக்கப்படுகிறோம். நம்முடைய குடும்பங்களில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இல்லாமல் நாம் தெரிகிறோம். காரணம் என்ன? நம்முடைய பேச்சில் கவனம். பெரியோர் சிறியோரை மதித்து பேச வேண்டும். இந்த மனிதன் யாரோ என்னுடைய நலனுக்காக, எங்களுடைய சந்ததி வாழ வேண்டும் என்பதற்காக எந்த ஆள் வருகிறானோ அவனை தகன பலியாக சொல்லு. இன்றைக்கு பிறருக்காக வாழ்வை கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் மீட்பதற்காக எடுத்த அந்த சிலுவை பயணத்தில் அவர் தன்னையே பலியாக கொடுத்த அந்த மனிதனுடைய அந்த
ஆண்டவருடைய இரட்சகருடைய மீட்பை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவித்து ஜெயம் பெற வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் உண்மை உத்தமமாய் நடந்து கொள்ள கடவுள் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கடவுளின் பெரிதான கிருபையினாலே இந்த புதிய நாளை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தையும் தீர்மானத்தையும் நாம் எண்ணுகிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளை நோக்கி செபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இறைமகனே இயேசு சுவாமி, உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற எங்களுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுளை இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரை பிறர் வாழ்வை எண்ணுகிறவர்களாக, பிறருக்கு மதிப்பு கொடுக்கிறவர்களாக, மரியாதை செலுத்துகிறவர்களாக, எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் பேச்சிலும் நாங்கள் அமைதியோடு காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய